Hi friends, welcome back to our channel Sinu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணிருக்க நியூ ஃபீச்சரான இந்த மெட்டா AI இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகல இல்ல உங்களுக்கு ஷோ ஆகல அப்படினா இது என்னென்ன ப்ராப்ளத்தால ஷோ ஆகாம இருக்கலாம் and also அதை எனேபிள் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த மெட்டா AI வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் ஆயிடுச்சு அப்படினாக்கா இந்த பர்பிள் கலர் and ப்ளூ சேர்ந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லீங்களா சோ இந்த வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். சோ இது மாதிரி ஒரு அப்டேட் ஆகி இருக்கும். இது ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஆகல அப்படினாக்கா இந்த மெட்டா AI அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வரல அப்படினு அர்த்தம். சோ இத வந்து எப்படி எனேபிள் பண்றது அப்படின்றத பத்தி தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐயை நீங்கள் வந்து எனேபிள் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயத்தை சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி கிடையாது. ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து அந்த அவைலபிலிட்டி லொக்கேஷனுக்கு கீழே வருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்டான விஷயம். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு கீழே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தான் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகும். இல்லைனா நான் சொல்ல போகிற எந்த மெத்தட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகாது. அதால் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு இந்த பிளான் அதாவது இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவைலபிலிட்டி இருக்குன்னா மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்டேட் தாங்க. அதாவது உங்களோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட்டில் இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். அதால் உங்களோட ப்ளே ஸ்டோர் போயிட்டு வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா அப்டேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்டேட்னு பக்கத்தில் அன்இன்ஸ்டால்னு காமிக்கும். அப்டேட் எதுவும் இல்லைனாக்கா டேரெக்டாக ஓப்பன் காமிக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் கொடுத்து உங்களோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து அப்டேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வரும். அப்போ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த முன்ன சொன்னோம் இல்லைங்களா ப்ளூ அண்ட் பர்பிள் கலர்ஸ் அந்த மாதிரி சர்க்கிளான மெட்டா AI அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கும். ஒரு வேளை வரல அப்படின்னாக்கா நீங்கள் ஓப்பன் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு ஒரு டைம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போயும் மேபி வந்துட்டுருக்கும். ஒரு வேளை இந்த மெத்தடில் வரலனா ஏன் இந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் அப்டேட் இந்த விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இது எல்லாமே வந்து ஓகே ஆகிடும். ஐ மீன் இந்த வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் உங்களுக்கு எனேபிள் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனேபிள் ஆகிடும். ஸோ ஒரு வேளை ஆகலை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனாக வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கேட்ச் ஃபைல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதாவது உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸ் மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஆப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். இதில் ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஷோ ஆகலை அப்படின்னாக்கா உங்களோட செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸில் இருந்துட்டு அங்கேருந்து வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக மேனேஜ் அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு அதில் வந்து வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி கரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்க்கு உள்ளே வந்துடுங்க. இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணுறேன். டேட்டா வேறு கேட்ச் வேறு. ஸோ நீங்கள் கிளியர் டேட்டா கொடுக்கும்போது டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் ஆகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் கிடையாது, ஸ்டாண்டர்ட் ஃபைல்ஸு கிளியர் டேட்டா. நீங்கள் கிளியர் டேட்டா கொடுக்கும்போது எல்லா ஃபைல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ அதால் கிளியர் டேட்டா வந்து கொடுக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். கிளியர் கேட்ச் தான் கொடுக்கணும். அதால் கிளியர் கேட்சை கரெக்டாக ஃபைன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் டேட்டான்னு தான் இருக்குது. ஆனால் அதை கிளிக் பண்ண அப்படின்னா தான் கிளியர் கேட்ச்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். அதால் கிளியர் டேட்டான்ற இந்த ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா கிளியர் டேட்டான்னு செப்பரேட்டாக மேலேயும் அதுக்கு கீழே கிளியர் கேட்ச்னு காமிக்குது. ஸோ கரெக்டாக கிளியர் கேட்ச் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். மாற்றி கிளியர் டேட்டா தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க, அப்புறம் டோட்டலாக எரேஸ் ஆகிடும். அதால் நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், கிளியர் கேட்ச் மட்டும் கொடுங்க. ஸோ கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ திரும்ப பேக் வந்துடுங்க. ஓப்பன் பண்ணியிருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெட்டா AI வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தட்லேயும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. வாட்ஸ்அப்பை டோட்டலாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக சொல்ல போகிற மெத்தட். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற சாட்ஸ் அண்டு ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னும் போது அந்த சாட்ஸ் அண்டு ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சாட் பேக்கப்பும் எல்லா ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் ஆகிடும். அதால் ஃபஸ்ட்டு உங்களோட சாட்ஸ் எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட மெயிலில். இப்போ வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட பேக்கப்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் பேக்கப் எடுத்துக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டா AI மேபி ஷோ ஆகிடும். இந்த 3 மெத்தட்லையுமே வந்து எனக்கு ஷோ ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க இந்த மெட்டா AI அப்டேட் வந்து யூசர்ஸ்க்கு. அதால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லேட்டராக கூட நம்மளோடது வந்து வரலாம். அதால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது பெட்டர்.
ஸோ இந்த வீடியோவில் மெட்டா ஏஐ அப்டேட் உங்களுக்கு வரல அப்படின்னாக்கா அது எப்படி எனேபிள் பண்ணுறதை பற்றி ஒரு 3 மெத்தட் வந்து சொல்லியிருக்கேன். இந்த 3 மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெட்டா அப்ளிகேஷனை எனேபிள் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.